ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னடா பயங்கரமான எனர்ஜியா பேசுறதுன்னு பாக்குறீங்க? ஆமாங்க, பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜிங்க. பாருங்க, கண்ணு நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, தொடர்ந்து அதாவது ரிப்பீட்டட் மோட்ல நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 75ல இருந்து 80 வாட்டி நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னை விட அதிகமாகவும் வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக. ஆக்சுவலாக வந்து இந்த டீசரே பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆன எஃபெக்ட் ஆகுதுங்க. ஏகப்பட்ட தேட்டரில் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டங்க. சும்மா சொல்லக்கூடாது, பிச்சு கிழிக்கிறானுங்க தார்மாரா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மதுரையிலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கு ஒரு தங்க மோதிரமே போடுறாங்க. என்ன சொல்லுங்க பாத்துக்கங்க, நோய் ஆளுக்காசுல யாருக்கு அப்படின்னா படம் எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் மதுரை மாவட்ட அஜித் ரசிகர்கள் சார்பாக கொடுக்கக்கூடிய அழகாத அஜித் சார்பாகவும் மதுரை மாவட்ட அஜித் ரசிகர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய அன்பு பரிசுல யாருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு 2 பேரும் மோதிரத்தை பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னா தேட்டர்ல வந்து தீ புலம்பு வெளியே வருது. அஜித் சார் எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படியெல்லாம் வர்ணிக்கணும், எப்படியெல்லாம் நாங்க நினைச்சோமோ ஒரே ஆளு கொடுத்துருக்காரு. அந்த கை, இந்த படம் எடுத்த கைக்கு இந்த மோதிரம் நோயாளி காசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த டீசர் ஒன்று போதும், இந்த படமே ரிலீஸ் ஆகும்னா அவளை தேவையே கிடையாது. இந்த டீசர் ஒன்று போதும், இது கடைசி வரைக்கும் பேசும். ஓப்பனா சொல்றேன், கடைசி வரைக்கும் பேசும். இந்த டீசர்ல அப்படி என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஜித் ரசிகனா வந்து அஜித்தை பார்த்தான்னு வச்சுங்களேன், ஆக்சுவலா வந்து இப்படியா ஒரு படத்தை தான் வந்து எதிர்பார்த்திருப்பான். அதாவது அஜித் அவர்களை வந்து ரசிச்சு வந்து படத்தை எடுத்துருக்காங்க. அதாவது பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஃபேனா இருப்பாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அவரை வந்து ஆசையிலேருந்து இப்போ வரைக்கும் அஜித்குமார் எப்படி இருக்காரு, எப்படிலாம் எந்தெந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சு, அப்படியே அதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து அப்படியே ஒரு வடிவம் அமைச்சு குட் பேட் அக்லின்னு ஒன்று வச்சிருக்காருங்க. பேரே வந்து பயங்கரமாக இருக்கு. குட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து ஒரு அழகான ஒரு அஜித் வரார், குட்டு நடுவில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பேடாக வர, லாஸ்ட்ல அந்த ஃபைனலில் ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க, அந்த பபுள் கம் மெண்டுக்குன்னு. ஈவில், அதாவது ஐயோ தலை பின்னிட்ட தலை, நீ மிரட்டிட்ட, எப்படி சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னன்னு பார்க்கறது எனக்கு தெரியலங்க. உண்மையாலுமே அந்த லாஸ்ட் கட்டை மட்டும் நான் பார்த்துனே இருக்கிறேன். அந்த பார்வை இருக்கு, பயங்கரமான பார்வை, அது அடிச்சுக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த படம் வந்து பிரம்மாண்ட ஹிட். 1000 கோடி 2000 கோடிடா, 2000 கோடி. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த டீசருக்கே வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க. கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிப்பீட்டட் மோடு தொடர்ந்து 3 காட்சிகளும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிறியாப்பா ஆதிக் ரவிச்சந்திரா, வேற லெவல் பண்ணிட்ட. எவனுக்கெல்லாம் வந்து வயிறு எரிஞ்சு சாவ போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆனந்தமா இருக்கு. இப்ப வந்து நைஸா வந்து புகழ்வானுங்க, வஞ்ச புகழ்ச்சி பண்ணுவானுங்க. அதாவது யூடியூப்ல வந்து டீசர் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஆனா வந்து கடைசியில வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கவுத்து விடுவாங்க. யாரை சொல்றேன்னு தெரியுதுங்களா? இந்த பிரசாந்த் எல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த 3 குரங்குங்க இருப்பாங்க, அந்த 3 குரங்குல ஒரு குரங்கு பார்த்தா நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டு குட் பேட் அக்லி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிக்குது. இன்னைக்கு பார்க்குற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவனுங்க ஃபுல் டீம் என்ன பண்றாங்கன்னா இந்த படத்தை வந்து கெடுக்கிறதுக்காக பிளான் பண்றானுங்க. ஆனா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ராஜா, என்னது வேலைக்கே ஆகாது. இது வந்து பக்கா ஃபேன் பாய் மூமெண்ட். அந்த ஓப்பன்ல இருந்து பாத்தீங்களா, அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணுவான். ஏகே கத்துறா இருப்பாருங்க. அந்த சீன்ல அஜித் என்ட்ரி பாத்தீங்களா, அதெல்லாம் யோ தேட்டரில் எப்போ தெளிவாக வரும், 10ஆம் தேதி எப்போ வரும், அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுது. அதாவது இந்த ஃபேன்ஸ் போட்டு ரோகிணி தேட்டர் வந்து நேற்று வந்து கதி கலங்கிச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா கூட்டம் அப்படியே பிச்சுக்கு தலை ரசிகள் வந்து பின்னி படலிட்டாங்க. அங்கதான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனும் போயிருக்காரு, பாராட்டி தள்ளிருக்கிறாங்க. தலைவா, நீ வேற லெவல் பண்ணிட்ட, என் தலைவனை நான் எப்படிலாம் பார்க்கணும்னு நினைச்சனோ நீ அப்படியே கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க. இங்க ரோகிணி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தேட்டர்ல எந்தெந்த தேட்டர்ல வந்து
டீசர் ரிலீஸ் ஆச்சோ அந்தந்த தேட்டர்ல வந்து கொண்டாடி தள்ளுறாங்க. இப்போ வரைக்கும் நீங்க எங்க போனாலும் சரி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லின்னு தான் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை வந்து மாசா பயங்கரமா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரா. நீ எங்கேயா நீ போயிருந்த இத்தனை வருஷமா, தலையை வச்சு நீங்க அப்பவே நீங்க எடுத்துருக்கலாமே. அப்புறம் வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் வந்து போஸ்ட் ஓட்டியிருந்தேங்க, அஜித் படத்துக்கு வந்து போஸ்ட் ஓட்டியிருந்த ரசிகன் நான், எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா வந்து என்னால் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு எமோஷனலாகவும் வந்து பேசியிருக்காரு. நீ சாதிச்சிட்டா, நீ சாதிச்சிட்ட, அவ்வளோதான். படம் வந்து எனக்கு எப்படி அப்போ எப்படி வரும்னு தேவையில்லை, எனக்கு டீசர் நல்லா இருக்கு. எங்களுக்கு அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு கூஸ் மூமெண்ட்ஸு எங்களுக்கு எப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய ரொம்ப நேசிச்ச, அவர் ரொம்ப வந்து லவ் பண்ண வந்து இந்த கார் ரேஸ்ல வந்து உச்சத்துக்கு போயிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்து சாதனை படிச்சுட்டு சந்தோஷமா இருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா எங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து இப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டியாப்பா, அதை கண்கொள்ளா காட்சியா இருக்காப்பா, தொடர்ந்து பார்க்க வேண்டிய இது ஏற்படுத்திட்டியாப்பா. தொடர்ந்து எங்க வீட்டிலலாம் கேட்குறாங்க, என்னடா அது இதே பார்த்துனுக்கிற, எனக்கு கண்ணு இங்கே நவரவே மாட்டேங்குது. அப்படியே தான் அஜித்குமார் அவர்களை பார்க்க எல்லா படத்துலையும், அதாவது பில்லா எல்லா அஜித்தும் வராருங்க, மங்காத்தா எல்லாமே அஜித்தும் வராரு. சும்மா சொல்லுவானுங்க மங்காத்தா மட்டும் நல்லா இருக்கு, டேய் இதெல்லாம் 1000 மங்காத்தாக்கு சமம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்ட்னு ஒன்று இருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் வந்து பார்த்து ரசிச்சு வந்து ஒரு படம் எடுத்திருப்பாரு. பேட்டன்ற படம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பேட்டா வந்து பயங்கரமான படம், பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் அவர்களை வச்சு எடுத்திருக்காரு. டீசரே போதும், வேற சீனே கிடையாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு பார்த்தீங்கன்னா அஸ்வத் அவரோட ரசிகர் வந்து எடுத்துருக்கு, அதாவது சின்ன வயசுல பண்ற அந்த பழைய சிம்பு வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உச்ச நடிகர்ன்றாங்க, ஆனால் ஃபேன் பாய் மூமெண்ட் யாருன்னே தெரியலையே. கடைசி படம் வேற, யாரு ஃபேன் பாய் ரசிகத்தாங்கன்னு தெரியல. அட்லின் கிட்லின்னு சொல்ற போய் அட்லி ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லை, காப்பி பாய் மூமெண்ட் அவரு. ஸோ அதனால் வந்து அட்லியே சேர்க்காதீங்க. ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட் வேற இல்லை. சரி கடைசி படம் அதுதான் கடுப்பாகுது. எது எப்படியோங்க ஃபேன் பாய் மூமெண்ட்னா இதுதான் ஃபேன் பாய் மூமெண்ட். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அஜித் அவர்களுக்கு நடிக்க தெரில அப்படி ஏதோ பேசுனீங்களா டே, அவங்களுக்குலாம் வந்து பத்மபூஷன் விருதே வந்து அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் தூக்கினாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனை படத்தை நடிச்சிங்களோ எல்லா படத்தையும் தூக்கினாங்க. நாங்கள் ஒரே ஒரு டீசரை மட்டும் போடுறோம். இந்த டீசர் பேசும் யார் கெத்து யார் வெயிட்டு, எப்படி அந்த பார்வை, அந்த சிரிப்பு, அந்த நட உட பாவனை, இந்த மாதிரி எல்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தனை தமிழ் இண்டஸ்ட்ரியில எவனா ஒருத்தனை பண்ண சொல்றாரு பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து சொல்றேன், வேற யாருன்னா ஒருத்தர் எவனா ஒரு நடிகர் எவனா இருக்கான்னு சொல்லிட்டு உச்ச நடிகரோட கூட்டுவாங்க பண்ண சொல்லி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. குட் பேட் அக்லி அதுல வந்து லாஸ்டா ஒன்று சொல்றாரு பாத்தீங்களா டைலாக்கு, அது ஒரு டைலாக் ஒன்று பஞ்ச் டைலாக் ஒன்று வரும், நல்லவனா இருந்தாலும் நல்லவனா இருக்க விட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா அப்படின்னு இருப்பாரு. அது யாருக்கு தெரியுமா? அவரை வந்து தவறா விமர்சனம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் அந்த பஞ்ச் ஒன்று வைக்கிறாரு. மிரட்டலான ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல ஆதிக் ரவிச்சந்திரா. வேற லெவல் மாஸ் கிரியேஷன், அல்டிமேட். அதே போல பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் இருக்குது, எப்பா அதாவது அந்த மியூசிக்கும் வந்து அந்த தலையும் நண்டு வரதுலாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பயங்கர அல்டிமேட். ஜி பிரகாஷ்குமார் சார், தயவு செய்து சொல்றேன், நீங்க இந்த மாதிரி வந்து மியூசிக்ல வந்து முழு மூச்சா நீங்க போடுங்க. படத்துல எல்லாம் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க, அடிச்சு தூள் கிளம்பிட்டீங்க நீங்க. அஜித் ஃபேன்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ ரிங்டோன், இந்த ரிங்டோனா வந்து ஓடிட்டு இருக்கு. அதை ரிப்பீட்டட் மோட்ல வந்து தொடர்ந்து வந்து இந்த டீசரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ வந்து பயங்கரமான ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டு பயங்கரமான ரெக்கார்டு கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு டீசருக்கு இந்த டீசர் ஒன்று பேசும் அஜித் குமார்னா யாருன்னு.